எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் கப் ரிவ்யூஸ். வேர்ல்ட் கப் ரிவ்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எக்கச்சக்க டீம்ஸ் இந்த தடவை வேர்ல்ட் கப்ல 4 குரூப்பா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 4 குரூப்ல எப்படிடா ஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது வேற வழியே இல்லாம போன தடவை இவங்கெல்லாம் அசோசியேட் நேஷன்ஸ் கிடையாது சார், இவங்கெல்லாம் அசோசியேட் நேஷன்ஸ் கிடையாது சார், நிறைய பேர் வந்து சொன்னீங்க. சில டீம்ஸ் அசோசியேட் நேஷன்ஸோட சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நாங்க அப்படி சேர்த்துட்டோம். அதனால இந்த தடவை டிஃபரெண்டா வேர்ட் பண்ணி தி அண்டர் டாக்ஸ் ஃபார் திஸ் வேர்ல்ட் கப். அண்டர் டாக்ஸ் அப்படிங்கிற போது என்னடா இது அண்டர் டாக்ஸ்? அண்டர் டாக்ஸ்ங்கிறது ரொம்ப நல்ல ஒரு மென்டாலிட்டிங்க. நிறைய அண்டர் டாக்ஸ் தான் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க போயிட்டு. ஸோ இந்த அண்டர் டாக் டீம்ஸ் எல்லாம் பத்தி பார்த்தோம்னா அதை நம்ம கூட அனலைஸ் பண்றதுக்கு பி டாக் வந்திருக்காரு. பி டாக் ஏராளமான அண்டர் டாக்ஸ் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டின்னு நேபாள், நெதர்லாண்ட்ஸ், நமீபியா, யுஏஇ, நெதர்லாந்து சொல்லிட்டேன்னா யூஎஸ்ஏ அண்டர் டாக்ஸ் சொல்ல முடியுமா? பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க போன தடவை. யூ காட் ஸ்காட்லாண்ட், யூ காட் வேற என்ன, இட்டலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் என்ட்ரிங் த வேர்ல்ட் கப். இட்டலியில வந்து ஜோ பர்ன்ஸ் போயிட்டு நான் வேர்ல்ட் கப் ஆடுறேன் அப்படின்னு போனாரு. கடைசியில ஜோ பர்ன்ஸ் அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவர் அவைலபிலிட்டி அண்ட் விசா இஷ்யூஸ்னால அவர் இல்லாம போயிட்டாரு. பட் த மனந்தி பிரதர்ஸ் ஆஸ்திரேலியால இருக்கவங்க இட்டலிக்கு ஆட போறாங்க. ஸோ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த டீம்ல ஸ்டார்ட் பண்ணலாம் நீ சொல்லு. நீங்க இட்டாலின்னு சொல்லிட்டு வழிவகுத்துட்டீங்க. இட்டாலிக்கே போயிடலாம். அதாவது அதுல வந்து 2 எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க மெனன்டி பிரதர்ஸ் சொன்னீங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஜான் ஸ்மட்ஸ். ஓகே. ஜான் ஜான்சன். அது எப்படின்னா, அந்த தனுஷ் ஒரு படத்துல சொன்னாங்க, இவங்கெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, போக போக தான் பிடிக்கும்ன்ற மாதிரி. அப்படியே கை அப்படி இழுத்து இழுத்து அந்த சில்க் ஸ்மித்தா டான்ஸ் மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு. ஆனா 4 ஓவர் கரெக்டா போட்டுருவாரு. 4 ஓவர்ல எப்படி 4 ஓவர்ல 27 போடுறாருன்னு தெரியாது. அதே மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அப்படியே இப்படி வந்து டக்குன்னு போட்டுருவாரு. பேட்டிங்கும் ஆட தெரியும். அதுக்கப்புறம் இந்த வெயின் மேட்சன் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர். அதாவது இந்த மாதிரி ஒரு செட்டப்ல உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஜோ பர்ன்ஸ் ஒரு பெரிய லாஸ். இந்த ஜான் ஸ்மித்ஸோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு கிளவர் கிரிக்கெட்டர். நல்லா இருக்கும். ஒரு சில டாக்டிக்ஸ்லாம் அவர் பேசும்போது, இந்த டீம் மீட்டிங்ல சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும்போது நிறைய ஹைலைட் பண்ணுவாரு. இட்ஸ் a வெரி குட் அடிஷன். 4 ஓவர் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஐ ஆல்வேஸ் ரேட் திஸ் கை தாமஸ் டிரேக்கா. சோ இந்த 3 பேர் இருக்காங்க. அதை தவிர மெனன்டி பிரதர்ஸ் இருக்காங்கும் போது, இப்ப நான் ஆனஸ்டா சொல்றேன், ஐம் நாட் ரைட்டிங் தெம் ஆர் டாக்கிங் பேட் அபவுட் தெம். ஒரு மேட்ச் வந்து இவங்க ஜெயிச்சாங்கன்னா, அவங்க தட் இஸ் a way they can say thank you to ஐசிசி அப்படிங்கும்போது, இவங்கள வார்ம் அப் கேம்ஸ்லாம் நிறைய ஆடிட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் பர்ஃபார்மிங் தட் பேட்லி. இந்த பாகிஸ்தானுக்கு வந்துட்டு ஒரு பாடம் வந்துட்டு யுஎஸ்ஏ வந்து புகட்டினான் போனதுல. அதனால இவங்கெல்லாம் நீங்க ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டமால்னு அடி வாங்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன சொல்றது, இப்போ யூ காட் த மெனன்டி பிரதர்ஸ், யூ காட் தாமஸ் டிராக்கா, யூ காட் வெயின் மேட்சன், யூ காட் ஜான் ஸ்மட்ஸ்னா, you have to respect them. I wish them they just cause an upset or two. ஐ விஷ் தம் த பெஸ்ட் அப்படின்னாரு. சும்மா ஒரு யாரு வெயின் மேட்ச்மெண்ட்னா டார்பிஷருக்கு பல வருஷமா ஆடிட்டு இருக்காரு. 42 இயர் ஓல்டு யங்ஸ்டர் தான் வெயின் மேட்சன். ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப்னு அடிச்சு கலக்கிடுவாரு. அவரோட கேப்டன்சி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மனந்தி பிரதர்ஸ், பென் மெனந்தி இல்ல, அவன் பேர் என்ன, ஆஸ்பின் போடுவானேப்பா, அவன் தான் பென் மெனந்தியா? இல்ல, 2 பேர் இருக்காங்க. ஆஸ்பின் போடுவான், ஆஸ்திரேலியால பிக் பேஷ்லாம் விளையாடுறான். இன்ஃபேக்ட் சவுத் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டே ஆடுறான். இப்படி இவங்க எல்லாம் எண்ட் அப் பிளேயிங் ஃபார் அதர் டீம்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம அது லாஸ்டா பேசி முடிச்சுக்கலாம். ஹாரி மனந்தி அண்ட் பென் மனந்தி தான் வந்து ஆஸ்திரேலியால ஆடுறாருன்னு நினைக்கிறேன். எனிவே மூவிங் ஆன் ஃப்ரம் இட்லி, நம்ம குரூப் ஏ பக்கம் இல்ல குரூப் சி பக்கம் போயிடலாம். குரூப் சி தானே நேபாள் இருக்காங்க. நேபாள்ல இருந்து நேபாளுக்கு போயிடும். நேபாள் குரூப் சியா நேபாள் கிடா? குரூப் சியா குரூப் டியா நேபாள்? குரூப் சி தானே? இதோ வரேன் சொல்லிடுறேன். அதாவது ஆஷா ஆனஸ்டா சொல்றேன், இப்ப நேபாள் வந்துட்டு they will be riding high after beating வெஸ்ட் இண்டீஸ் in a series 2-1. ஆனஸ்டா சொல்றேன், இப்ப வெஸ்ட் இண்டீஸ் வந்து எவ்வளவு இதுவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதே இல்லை ஒழிய. பட் வென் யூ see that they have the capacity to beat a team like வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும். இப்ப நேபாள் எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நேபாள் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, இட்டலி, ஸ்காட்லாந்து அங்க இருக்காங்க. ஸ்காட்லாந்து ஒரு டேஞ்சரஸ் டீம். இட்டாலி யூ கேனாட் ரைட் தம் ஆஃப். நேபாள் இருக்காங்க. தென் யூ காட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து. இப்ப இவங்க எப்படின்னா that is group C or group D? that is group C. நேபாள் குரூப் சி ல இருக்காங்க. Yes, I was right. Yes, okay. இப்போ அவங்களுக்கு மெயின் இந்த ப்ளூ ஐடு பாய் அந்த டீம் அப்படின்னா, அது நானு நீங்க சொல்லணுன்ற அவசியம், நம்ம வியூவர்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். அப்சல்யூட்லி இஸ் கோயிங் டு பி சந்தீப் லமிச்சானு ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் பாத்தீங்கன்னா ஒரு வெரி வெரி யூஸ்ஃபுல் கிரிக்கெட். அந்த ரோஹித் பவுடல் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த கரண் கேசி இருக்காரு. ஆனாலும் எனக்கு என்னமோ இவங்க வந்துட்டு அந்த ஃபயர் பவர் பெருசா பயமுடுத்துற மாதிரி, கன்சிடரிங் வாட் தேவ் காட்,
எனக்கு இருக்கிற மாரி தெர்ல. ஸோ இவங்கலாம் எப்படி யோசிப்பாங்க? இட்டாலி மேட்ச் நடக்குது அப்படின்னா, தட் இஸ் வாட் தே ஆர் கோயிங் டூ கன்சிடர் அஸ் அ வேர்ல்ட் கப் ஃபைனல் டு ஜஸ்ட் கெட் ஆஃப் த போர்ட் அப்படிங்கும்போது, இவங்க அன்பார்ச்சுனேட்டா எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த டீமோட இல்ல. நேபாள் பிரீமியர் லீக்ல கூட இப்ப ரீசெண்டா நடந்தது. ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணேன். லார்ஜ்லி லோக்கல் டேலண்ட்ஸ் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பக்கெட்டா வராங்களோ, அதே மாரி அங்கேயும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பக்கெட்டா வராங்க. விக்கெட்ஸ் இன்னும் அந்த குயிக்கரா இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் மாரி இல்ல. நேபாள் இஸ் அ வெரி ப்ரவுட் கிரிக்கெட்டிங் நேஷன், அப்கமிங் நேஷன். இன்ஃபாக்ட் ஆப்கானிஸ்தான் மாரியே நேபாள் இந்த நெக்ஸ்ட் டெக்கேட் வில் ஷூர்லி கம் த்ரூ. அதுல குல்ஷன் ஜா இருக்காரு, ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹிட்டரு, கொஞ்சம் பவுலிங் போடுவாரு, எல்லாம் ஓகே. But I don't see them, like you are saying, really causing a major upset unless and until the game is a 120, 130 game. கொஞ்சம் turner slow-ஆ இருக்குன்னா, maybe then there is a chance. But all the very best to Nepal and their fans. Let's hope for the best. Next team, Zimbabwe பேசலாமா? Zimbabwe. ஜிம்பா Zimbabwe. ஒண்ணே ஒண்ணே ஒண்ணு தான் ஆஷா. வ கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லுங்க. எத்தன வருஷமா ஜிம்பாப்வே வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பிளேயிங் நேஷனா இருக்காங்க. தே ஹேட் தேர் ஸ்ட்ரகிள்ஸ் ஹியர் அண்ட் தேர். பட் கலெக்டிவ்லி இந்த டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தி எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜிம்பாப்வே ஹஸ் காட். They should be really causing an upset. They should be the one who should be dreaming about making it to Super 8 என்ன பொறுத்தவரைக்கும். If I'm not asking for more. இப்ப அங்க வந்துட்டு எல்லா பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா, ஒரு டீசன்ட் பிளேயர்ஸ். எத்தன மேட்ச் வின்னர் இருக்காங்கன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, சிக்கந்தர் ராஜாவை எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. அது பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இந்த பிரையன் பென்னட்ன்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு. Right. பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதே மாரி இந்த பிளெஸிங் முசரபானி எல்லாம் செம்ம டேலண்ட். எத்தன மேட்ச் உங்களுக்கு ஜெயிச்சு குடுத்தாரு. ரிச்சர்ட் எங்காரவாத் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. அவங்களுக்கு டேலண்ட் இருக்காங்க. எர்வைன் அவங்கலாம் இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க பார்த்தீங்கன்னா, தே ஹவ் நாட் கிரியேட்டட் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் தே பேக்ட் வித் தட் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படிங்கும்போது, இவங்களும் வந்து பெருசா ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன தூக்குவாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா, மை ஆன்சர் வுட் பி நோ. பட் ஐ வாண்ட் டூ ஹியர் ஃப்ரம் யூ. இல்ல அவங்க கிட்ட இருக்கு ஓரளவு ரிசோர்சஸ். பட் போலிங்ல பெரிய மைட் இல்லன்னு நான் ஃபீல் பண்றேன். பேட்டிங்ல ஓகே. மருமணி இருக்காரு. மருமணி ஆடுவாருன்னு எனக்கு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் பிரெண்டன் டெய்லர் இஸ் மேக்கிங் அ கம்பேக் நினைக்கிறேன். ஆஃப்டர் இஸ் பிரேக் பிரெண்டன் டெய்லர் வராரு. பட் ஆல் செட் அசைட் பிடாக் ஜிம்பாப்வே வந்து லாஸ்ட் தேர்வே ஒரு மாதிரி சிக்கந்தர் ராஜா அண்ட் பிரைன் பெனட் பவர் பண்ண. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர், அமேசிங் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால், செம்ம இன்டென்ட்ல ஆடுறாரு. And they've got Evans, if I'm not wrong, Craig Evans. Craig Evans used to be playing for Zimbabwe. Evans ஒரு மீடியம் எர்வைன் பேசர் லாஸ்ட். எர்வைன் இருக்காரு. அதுக்கப்புறம் ரயான் பர்லர் இருக்காரு. அந்த டீம் அவ்வளவு மோசமா இல்ல அந்த இல்ல லெஃப்ட் இல்ல ஹேண்டர். அந்த பாகிஸ்தானோட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்த போட்டானே டெத்ல, எவன்ஸ்னு சொல்லிட்டு. if I'm not wrong, his name is Evans தான். நல்ல ஃபாஸ்ட் எவன்ஸ் பவுலர். எவன்ஸ் கரெக்ட் கரெக்ட் பிராட் எவன்ஸ். எவன்ஸ். பிராட் எவன்ஸ் can also bat a bit. So அவங்க கிட்ட இருக்கு, நல்ல ரா மெட்டீரியல் இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் they do enough through the rest of the year. நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து அவங்க ஒரு டீமா மேல வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஜிம்பாப்வேக்கு எக்ஸ்போஷர் கம்மி. அட் எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் வந்து ஹேஸ் டு கோ பேக் டீப்லி இன்டு ஒரு கண்ட்ரியோட போர்டு என்ன பண்றாங்க ஃபார் தேர் கிரிக்கெட்னு. ஸோ ஐ வாண்ட் என்டையர்லி அண்ட் ஸ்கொயர்லி பிளேம் எனி டீம். பட் ஐ டூ ஹோப் ஜிம்பாப்வே கேன் பிளே ரியலி ரியலி வெல் இன் திஸ் வேர்ல்ட் கப். ஹேவ் தே காட் த ரிசோர்சஸ்? ஒரு வில்லிங்டன் மிஸ்ஸாகாட்ஸோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இருக்கு. பட் massively, I mean, again, Zimbabwe ஏதாவது ஒரு மேஜர் டெஸ்ட் பிளேயிங் நேஷன் அடிச்சா இட் வில் ஸ்டில் பி கால்ட் அன் அப்செட். ஒரு காலத்து அலிஸ்டர் கேம்பல், கிராண்ட் ஃபிளார், ஆண்டி ஃபிளார் எல்லாம் ஆடும்போது, ஹீட் ஸ்ட்ரீக், எடோ பிராண்டஸ், பால் ஸ்ட்ராங், பிரைன் ஸ்ட்ராங் எல்லாம் விளையாடும் போது ஜிம்பாப்வே அகேன்ஸ்டா இந்தியா ஜெயிக்கிறது சம்டைம்ஸ் யூஸ் டு பி ஹார்ட். இப்போ the tables have truly turned. இந்தியாவோட அகேன்ஸ்டா ஜெயிக்கிறதுங்கிறது ஹியூஜ் அப்செட் ஆயிடும் ஜிம்பாப்வேக்கு. எனிவே, மூவிங் நீல் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஜான்சனை டீம். விட்டீங்களே அந்த காலத்துல. விடக்கூடாது நீங்க அந்த காலத்துல. நீல் ஜான்சன் ஒருத்தர் இருந்தாரு. நீல் ஜான்சன் ஓப்பனிங் பேட்டர் 1999 வேர்ல்ட் கப்ல நம்ம இதயத்தெல்லாம் உடைச்சாரு அவர்தான். எனிவே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஹென்றி அதர் நெக்ஸ்ட் டீம்ஸ். ஒலாங்காவை மறக்க கூடாது நீங்க. ஹென்றி ஒலாங்காவையும் மறக்க கூடாது. நான் ஹென்றி ஒலங்காவையும் மறக்க மாட்டேன். இப்ப நம்ம கேஎஸ்ஏ பிரசிடென்ட் வெங்கடேஷ் பிரசாதையும் மறக்க மாட்டேன். 1999 அந்த ஹேட்ரிக்கா போயிட்டு லாஸ்ட் பால்ல சிங்கிள் எடுத்துருங்க டக்குன்னு கால்ல வாங்கி அவுட் ஆயிடுவாரு. அது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். அது என்ன அது சொல்லிடுறேன் உங்களுக்காக. அதுக்கு கேட்ட 2006 அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல அவர்தான் ஹெட் கோச். சும்மா கேட்டேன். சார் என்ன சார் அது ஆச்சு? இல்லம்மா அவன் அந்த பக்கம் இருக்கிறவன் என்ன இது பண்ணிட்டான் தெரியுங்களா? நான் அடிச்சிருப்பேன் மச்சி. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டா நான் இது பண்ணிட்டேன். பேட்ல அடிச்சு அவுட் கொடுத்துட்டாங்கப்பா. ரிவ்யூ எல்லாம் இல்ல தெரியுங்களா உங்களுக்கு? நான் இரு பிளிக் பண்ணலாம்னா சும்மா டிஃபென்ஸ் ஆடு அப்படி சொல்லிட்டாங்க இரு அப்படின்ட்டாரு.
அவர்ட்ட சொல்லிடுறேன். இத அனுப்பிச்சு விட்டுர்றேன். உங்க வீட்டுக்கு பெங்களூர் போலீஸ் அனுப்பிச்சு உன்ன தூக்குவாரு. ரைட். நெக்ஸ்ட் 3 டீம் பார்த்தாச்சு. தி நெக்ஸ்ட் டீம் தட் வில் பி மூவிங் ஆன் டு இஸ் சப்ஸ்டிடியூஷன் டீச்சர். சப்ஸ்டிடியூஷன் டீச்சர் இன் திஸ் ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஸ்காட்லாந்து. சப்ஸ்டிடியூஷன் டீச்சர்னே உனக்கு கண்டுபிடிச்சிருக்கணும். ஸ்காட்லாண்ட பத்தி சொல்லு. பாடு. ஆக்சுவலா ஸ்காட்லாண்ட பத்தி பாடு. அதுல டாம் ப்ரூஸ் அப்படின்னு ஃபார்மர் நியூசிலாந்து கிரிக்கெட்டர் பெரிய சிக்ஸ் அடிப்பாரு. வெல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த பேட்ஸ்மேன் மாதிரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதுக்கப்புறம் இந்த பேரை சொல்லாம இருக்க முடியாது. ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் த டாப் மைக்கேல் ஜோன்ஸ். டேஞ்சரஸ் பிளேயரு, சூப்பர் பிளேயரு. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ஸ்மேன் பிராண்டன் மெக்முல்லன். இப்போ உங்களுக்கு 3 பேட்ஸ்மேன் இப்ப இருக்காங்க. அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, போலர்ஸ் எல்லாம் பொய் போலிங் போடுறவங்க. அவங்க எல்லாருமே ஓடி அந்த பிராட் வீல் மட்டும் தான் குயிக்கா போடுவாரு. அண்ட் டோட்டலி ரிலைட் ஆன் மார்க் வாட், லீஸ்க், இந்த மாதிரி எல்லாம் பொய் போலிங் போடுறவங்க. இப்ப இந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி இந்தியா வென்யூஸ்ல ஆட போறாங்க, ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூஸ்ல ஆட போறாங்க போது அந்த போலிங்ல டீத் இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க. பட் இவங்க டேஞ்சரஸ் டீம். இவங்களை நீங்க அப்படி சறுக்கு பொறுக்குன்னு இப்ப வெஸ்ட் இண்டீஸ் குரூப்ல இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு தனா விட்டா அவங்க எல்லாம் பொய் போலிங் வேற. டப்பு டிப்புன்னு தூக்கி அடிச்சு ஒரு 140 150 வெஸ்ட் இண்டீஸ் பொட்டெல்லாம் கட்டினா திருப்பி அடிச்சிருவாங்க இவங்க. இவங்க ஒரு ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் டீம்ஸ். தே ஹேவ் அ பொட்டன்ஷியல் டு வின் அ கேம் ஆர் டூ. ஐ won't write them off. ஐ வாண்ட் ரைட் தம் ஆஃப். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பொட்டன்ஷியல் இருக்கு ஒரு டீமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் வந்து இந்த டீம் பத்தி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். மைக்கேல் லீஸ்க்கு நீ மைக்கேல் ஜோன்ஸ் சொன்னா அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். பிராட் கரி இருக்காரு. ஸோ ஐ மீன் வி கேன் டிஸ்கஸ் குவைட் அ பிட். பட் ஆனா ஐ வில் பி வெரி சர்ப்ரைஸ்ட் yet again. சப்ஸ்டிடியூஷன் டீச்சரா வந்து இந்த டோர்னமெண்ட்ல கேம் ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் தேவர் த வெயிட்டிங் டீம். பங்களாதேஷ் வரலன்னா நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த டீம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். T20 கிரிக்கெட்ல இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன வேணா நடக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டீம் வந்து முன்னாடி அடிச்சிருக்கு. வேர்ல்ட் கப்ல வந்து பெரிய ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன் அடிச்ச ஒரு டீம் பத்தி பேச போறோம். நெதர்லாண்ட்ஸ். தி ஆரஞ்ச் டீம். நெதர்லாண்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறேன்? நெதர்லாண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பவர் ஹிட்டிங் அங்கதான் மாட்டிப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் நெதர்லாண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு 150, 160 பாருன்னா, அவங்களும் ஸ்காட்லாந்து மாரி ஒரு பொய் போலிங் போடுற டீம் தான். அந்த ஸ்காட் எட்வர்ட்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கெல்லாம் இப்ப நான் என்ன பண்ணுவேன், 11 தேர்ட் மேனும், 11 ஃபைன் லெக்கும் வச்சுருவேன். நீங்க எப்படி போட்டாலும் சரி, இந்த பக்கம் வாருவாரு, இல்ல இந்த பக்கம் வாருவாரு. பயங்கர ஒரு என்ன சொல்றது, ஆனா ரன் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியும். இந்த ஜெரால்டுன்றேன் பாருங்க. அந்த இவர் இருக்காரு அதுக்கப்புறம் அந்த லோகன் வன்பீக் கேன் பேட், he can hit some big hits and is a very good bowler. நிறைய கிரிக்கெட் அந்த லீக்ஸ் எல்லாம் ஆடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சீசன்ட் காலின் ஆக்கர்மேன். ஸோ அவரையும் வந்துட்டு நான் ரேட் பண்ணுவேன். அவரு எப்படின்னா அப்படியே ஒரு ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அதுக்கப்புறம் கரெக்டா ஆடுவாரு. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாட் தே லேக் இஸ் பவர் ஹிட்டிங். இப்ப இந்தியா நியூஸ் சீரிஸ் பார்த்தா நிறைய பேர் வயித்துல புளிய கரைச்சிட்டு வருவாங்க. ஏன்டா டேய் ஒரு நியாயம் வேணாமாடா? இப்ப ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட்ல எல்லாம் 170, 174 மீட்டருக்கு மேல ரூ. 100 கேட்கறான் ஆட்டோக்காரன். 270, 265 போகுது. ஸோ அப்படிங்கும்போது, தே ஹேவ் டு ஃபைண்ட் அ வே ஹவ் தே ஆர் கோயிங் டு கெட் தட் எக்ஸ்ட்ரா 20, 30 ரன்ஸ் மோர் வென் தே ஆர் பிக்ட் வித் 2 டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் தே ஆர் கோயிங் டு கம் ஆன் அட்டாக் மோட் அகைன்ஸ்ட் தெம் அப்படிங்கும்போது, இவங்களும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்செட் பண்ணுவாங்களா ஒரு டெஸ்ட் நேஷன அப்படின்னா, I beg to differ because they're not a team who's going to power hit you and get away அப்படின்றதுனால I don't have much expectations on them. 2 பிளேயரை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்னு வந்து ரூல் ஆஃப் வேண்டமாவர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பேட்டர். அவரை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொன்னு வந்து வேன் மீக்கரன். போன வேர்ல்ட் கப்ல சூப்பரா போட்டிருந்தாரு ஆஸ்திரேலியால இருக்கும்போது. ஸோ லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் வாட்ச் வாட் தே டூ. அவங்க ஐ மீன் தேவ் காட் ரீசனபிள் பேட்டிங், ரீசனபிள் bowling. பட் அகேன் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் சப்கான்டினென்ட்ல வந்து மேக்ஸ் ஓடோட ஓப்பனிங் பேட்டர். இந்த சப்கான்டினென்ட்ல வந்து இப்ப ரீசெண்டா இங்கே தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அகாடமில 2-3 பிராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அது ஏதாவது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அப்ப இன்னொரு டீம், ஏசியால இருந்து ஒரு டீம் பத்தி பேசிடலாம். ஓமான் பத்தி என்ன தெரியும் நமக்கு? வாட் டு வி நோ அபௌட் தெம்? போன வேர்ல்ட் கப் என்ன சொல்லு? இல்ல அந்த ஒரு பிளேயர் அந்த ஜத்தீந்தர் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. சத்யேந்தர் சிங். மாட்டுச்சுன்னா, நீங்க ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனா இருக்கட்டும், இல்ல அண்டர் டாகா இருக்கட்டும், அந்த அசோசியேட் நேஷன் சொல்ற அண்டர் சப்ஸ்டிடியூட் டீச்சரா இருக்கட்டும். நீங்க சப்ஸ்டிடியூட் டீச்சர்னு சொல்லிட்டு ரொம்ப இதா சொல்லிட்டீங்க. அந்த முந்தானை முடிச்சு படம் ஓடுனதுக்கு ரீசனே அந்த டீச்சர் தான். அது அந்த காலத்துல இந்த 90s கிட்ஸுக்கு தெரியும். முந்தானை முடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருந்துச்சுன்னா, ஆ அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிக் குடுத்தது தான் பெரிய இதா போச்சு. அத பார்க்கறதுக்காக நெறைய பேர் போனாங்க. ஸோ அத சொல்ல விரும்புறேன். அந்த டீச்சருக்கு வந்து என்ன இதுன்னு.
இவங்கள அன்பார்ச்சுனேட்லி இவங்க பாத்தீங்கன்னா, குடோஸ் டு தெம் டு மேக் இட் டு த T20 வேர்ல்ட் கப்ப. இந்த ஒரு பிளேயர தவிர மத்தவங்க எல்லாம் வொர்க் ஹார்ஸஸ். அதுல சந்தேகமே இல்ல. நீங்க சொன்ன மாரி சுருட்டு, 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 சுருட்டுன்னு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்லாம் போடுவாங்க. பட் இவங்களுக்கு டீத் இருக்கா ஜெயிக்கிறதுக்கு அப்டின்னா, அப்செட் காஸ் பண்றதுக்கு? இன் மை ஒப்பீனியன், அ சாரி, ஐ அம் நாட் டாக்கிங் பேட் அபௌட் தெம் பீயிங் ஹானஸ்ட். ஐ டோன்ட் திங்க் சோ. என்னன்னா இந்த மாதிரி அந்த அண்டர்டாக் நேஷன்ஸ் ஆர் வாட்டெவர் அசோசியேட் நேஷன்ஸ் வாட்டெவர் யூ வாண்ட் டு கால் தம், இந்த டீம்ஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவங்களோட ஸ்டார் பேட்ஸ்மேனே ஷீட் ஆங்கர் விளையாடிட்டு இருக்காங்க. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. தேர் ஆல் அவங்க இன்னும் கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன் T20 கிரிக்கெட் ஆடுறாங்க. இப்ப கரண்டா ஆடுற ட்ரெண்ட்ல விளையாடல. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இன்டு லீக்ஸ் லைக் IPL இல்ல 100 அங்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. சோ அவங்களுக்கு கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு தெரியாது அண்ட் குட் பிச்சர்ஸ்ல விளையாடுறது கிடையாது. இப்ப ரீசெண்டா வந்து எமர்ஜிங் டிராஃபி ஆடினாங்க. அது வந்து ஐ திங்க் ஓமான்ல தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். விக்கெட்ஸ் ரொம்ப படு கேவலமா இருந்தது. கீழ கீழ உருண்டுன்னு திரும்பின்னு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நீ ஜதிந்தர் சிங் சொல்ற ஹை குவாலிட்டி பிளேயர். ஆனா 115 ஸ்ட்ரைக் ரேட். ஆனா அவர் ஒரு வேற பாக்கெட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க பவர் பிளேல. அதுக்கப்புறம் ஆடுறதுக்கு ஆளே இல்ல. எவ்வளவு ரன் அடிப்பாங்கன்னே தெரியல. சோ இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். ஐ மீன் நான் என்ன சொல்றேன், ஐசிசி இந்த டீம்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வருது கிரேட். ஐம் ரியலி ரியலி ஃபார் இட். கேம் வந்து குளோபலா போனோம், அதுல சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர்ஸ். வாட் கேன் பி டன்? கேன் தி ஐசிசி டாக் டு லீக்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு? எல்லா லீக்லயும் நீ லீக் நடத்துறியா? நான் விண்டோ உனக்கு கொடுக்குறேன் இல்லையா? அந்த விண்டோல யூ ஹாவ் டு இன்சர்ட் ஒன் எமர்ஜிங் நேஷன் பிளேயர் இன் ஆல் யுவர் டீம்ஸ். நீ லீக் நடத்தணும்னா அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்தா இந்த மாதிரி நேஷன்ஸ்க்கும் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறது என்னோட பர்டிகுலர் கருத்து. எனிவே மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம். ஒமான் முடிஞ்சிச்சு, ஸ்காட்லாந்து ஓவர். சரி, அப்ப நம்ம குரூப்ல இருக்கிற 2 டீம் பத்தி பேச வேண்டியதான் இப்போ. USA அண்ட் நமீபியா. நமீபியா பத்தி பேசிடலாமா? நமீபியால ஓரளவுக்கு கொஞ்சம் பிளேயர்ஸ் இருக்காங்க பீடா. நல்ல டீம் நமீபியால. கடிக்கக்கூடிய டீம அந்த லாப்டி ஈட்டன்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே. ஒரு டேஞ்சரஸ் பிளேயரு. டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு அங்கங்க அடிச்சுருவாரு. ஜெரால்ட் எராஸ்மஸ் வந்து ஒரு என்ன சொல்றது? ஓரளவுக்கு சான்சஸ்லாம் அவருக்கு கிடைக்குது. கொஞ்சம் IL-20 அங்கங்கலாம் ஆடுறாரு. ஒரு பவர் ஹிட்டர்ன்னு சொல்ல மாட்டேன். ஒரு எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனு. நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா, ஜேன் கிரீன். அவரோட பேட்டிங்க பாருங்க. அவரும் வந்துட்டு அந்த லேப்பு, ரிவர்ஸ் லேப்பு விறு விறு விறுவிறுன்னு ஆடக்கூடிய ஆளுங்க. அந்த ஃப்ரைலிங்க்கு அங்க இங்க பவுலிங் போடுறதுக்குலாம் இருக்காங்க. பட் இவங்களுக்கும் வந்து அந்த லெக்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்டா, நம்ம குரூப்ல தான் இருக்காங்க. பாகிஸ்தான் நம்ம அனாலிசிஸ் எல்லாத்தையும் தப்பு பண்ணுவான். அது வேற விஷயம். பட் ஸ்டில் ஐ ஃபீல் இவங்களும் வந்துட்டு கேன் தே ரியலி அப்செட் இந்தியா, பாகிஸ்தான் மாரி கடோத்கஜன் அப்படின்னா, தே வில் டெஃபினெட்லி புட் அப் அ ஷோ. ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரிப்பேர்டா வருவாங்க. ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடுவாங்க. அ பெருசா ஏதாவது அப்செட் கிரியேட் பண்ணுவாங்களா நமீபியா? ஐ அம் நாட் ஷூர். ட்ரம்பிள்மேன் இருக்காரு. ட்ரம்பிள்மேன் இஸ் a குட் கிரிக்கெட்டர். ட்ரம்பிள்மேன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். சம்டைம்ஸ் ஐ திங்க் ஒரு IPL மாதிரி இடத்துல கூட அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். டால், கேன் ஸ்விங் த பால் அப் ஃப்ரண்ட். நல்ல ஒரு ஹைட், நல்ல லெங்ஸ் அடிப்பாரு. ஸோ ட்ரம்பிள்மேன் இஸ் சம்மன் வி கேன் வாட்ச் அவுட் ஃபார். பட் பீடா அடுத்த டீமுக்கு மூவ் பண்ணிடலாம். அப்ப நமீபியா ஒரு டீம் நம்மளோட விளையாட போறாங்க இந்த குரூப்ல. நெதர்லாண்ட்ஸ் விளையாட போறாங்க. அப்ப இன்னொரு டீம் யாரா அப்படின்னு பார்க்கும்போது, போன தடவை பாகிஸ்தானை வேர்ல்ட் கப்ல தூக்குனாங்க அட் ஹோம் USA. சுபம் ராஞ்சனே இந்த ஸ்குவாட். லாட் ஆஃப் ஷயான் ஜஹாங்கீர் IL-T20ல செமையா ஹி புட் அப் பர்ஃபார்மன்ஸ். 99 அடிச்சு ஆண்ட்ரே ரசல் அவுட் ஆனாரு. கடைசியில 100 கம்ப்ளீட் பண்ண முடியாம. மொனாங் பட்டேலோட கேப்டன்சில வராங்க. நோஸ்டூஷ் கெஞ்சிகே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஹர்மீத் சிங் கேன் ஃபினிஷ் வித் த பேட். அலி கான், சௌரப் நேத்ராவல்கர். என்னதான் அவங்க வந்து லோக்கல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிளேயர்ஸ் இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு நிறைய பேர் ரீசெண்டா அந்த அண்டர் 19 டீம்ல கூட என்டையரா இருந்தது அப்படின்னு யோசிச்சாலும் USA கிட்ட ஓரளவுக்கு ஸ்குவாட் இருக்கோ? ஆர் தே ப்ராபபிலி த நெக்ஸ்ட் எமர்ஜிங் கிரிக்கெட்டிங் நேஷன் பீடா? அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. யுஎஸ்ஏல வந்து அவங்க எடுக்கிற அந்த பிளேயிங் 11ஏ 11 பேரையும் நம்மால சொல்ல முடியும். ஆல் 11 ஆர் குவாலிட்டி. ஆர் தே ரியல் மேட்ச் வின்னர்ஸ்? அது தெரியாதுன்னு சொல்லுவேன். பட் அஸ் அ பேக்கேஜ் தட் பிளேயிங் 11 போன தடவை நடந்தது டாட் மேல நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஆண்ட்ரீஸ் கவுஸ விட்டுட்டீங்க. ஒரு ஒரு ஆண்ட்ரிஸ் கோஸ் எக்ஸ்ட்ரா சமம். கிரிக்கெட்டரு. இன்னொரு பிளேயர விட்டுட்டீங்க. பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. குளோரியஸா இருக்கும் அவர் ஆடுறதுக்கு. அத தவிர நீங்க ஷேயான் ஜஹாங்கீர் இவங்கெல்லாம் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுபம் ரஞ்சனே வந்துட்டு இந்த டீமுக்கு பியூட்டிஃபுல்லா செட் ஆவாரு. இந்த கவுஸ் வந்து டாப் ஆஃப் த ஆர்டர். ஷேயான் ஜஹாங்கீருக்கு மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. IL-20ல பார்த்துட்டீங்க. மொனாங்க் பட்டேலே எப்படி டாப்பு டிப்புன்னு அடிக்கிறாரு. சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கப்புறம் சுபம் ரஞ்சனேன்னா 5 குவாலிட்டி பிளேயர
they can take the game away from you. Sanjay Krishnamurthy can take the game away from you. அந்த கெஞ்சிக்கவும் கெஞ்சலாம் மாட்டாரு பேட்ஸ்மேன் கிட்ட. கோவம் வந்ததுன்னா விக்கெட் எடுத்துருவாரு. பேர் தான் கெஞ்சிகேன்னு இருக்கு. அதையும் சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் ஹர்மீத் சிங் வேற இருக்காரு. ஹர்மீத் சிங் can bowl 4 good overs and he can bat. Saurabh Netrawalkar has been absolutely phenomenal. He has been invited to play lot of leagues, Caribbean Premier League, T10 League, எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல பிரில்லியண்டா போடுறாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, பாகிஸ்தானோட they are going to play in a place like Colombo வேர் பிச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரூவா இருக்காது. பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீமை இவங்க அடிக்கணும்னா எங்க அடிக்க முடியும்? அவனை டாட் ஆட விட்டு தான் அடிக்க முடியுங்கும் போது, அங்க அவன் டாட் ஆடினாலும் பிரச்சனை இல்ல. 150 வந்தா பாகிஸ்தானுக்கு கஷ்டங்கும் போது, தடவை கிராசிங் த லிமிட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் இன் கொலம்போ. இதே நீங்க ஒரு ராவல்பிண்டிலயோ மும்பைல வாராசா பாத்துக்கலாம், வாராசா அப்படிங்களா. இங்க இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றதுனால பாகிஸ்தானோ இந்தியாவோ இவங்க அப்செட் பண்ணுவாங்களா? பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு டீம் ஜெயிக்கணும்னு. இட்ஸ் கோயிங் டு பி ஒன் இன்ட்ரெஸ்டிங் கான்டெக்ட், பட் ஐ ஸ்டில் ஃபீல் இட் பி டூ மச் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபார் them to beat a team like Pakistan this time around in Colombo. யூஎஸ்ஏக்கு நிறைய நேரம் கொடுத்தோம். பட் ஆனா நமீபியா பத்தி பேசும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரை பத்தி மறந்துட்டோம். யூஎஸ்ஏ பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான பிளேயரை நீ மறந்துட்டேன்னு நான் சுட்டி காட்ட விரும்புறேன். நம்ம ஜார்ஜ் முன்சி எந்த பக்கம் போட்டாலும் ஸ்வீப்பர் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு வெளுத்துப்படுவார். பவர் பிளேயர்ல ஹை இன்டென்ட் பிளேயர், சமன் ஹூ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங். பட் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்க பிளேயர் மறந்துட்ட. சாய் தேஜா, சாரி, ஜார்ஜ் முன்சி ஸ்காட்லாந்து, நமீபியான்னு தப்பா சொல்லிட்டேன். ஸ்காட்லாந்துல அந்த பிளேயரை நம்ம பேசுறதுக்கு விட்டுட்டோம். பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சாய் தேஜா முக்கமலா யாருன்னு தெரியுமா? அவன் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? இல்ல, 5 வருஷம் முன்னாடி சின்ன பையனா இருக்கும் போது என்கிட்ட கோச்சிங்க்கு வந்திருக்கான். அப்படியா? சாய் தேஜா முக்கமலா நல்ல பிளேயர். He's a young kid actually, probably destined to be destined இல்ல, நிறைய பேர் they tip him to be one of the finest players in the future for United States. Anyway, move on பண்ணலாம். நம்ம 3 டீம் இருக்கு இன்னும், UAE, கனடா and அயர்லாந்து கடைசி போலாம். மேக்ஸிமம் ஹோப் எனக்கு அயர்லாந்து கிட்ட தான் இருக்கு. சோ நம்ம யூஏல ஸ்டார்ட் பண்ணலாம். யூஏஇ IL-T20 விளையாடுனாங்க, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க கேப்டன் முகமது வசீம் இஸ் க்ளோசிங் இன் ஆன், he was the highest run getter before சூரியகுமார் யாதவ். 3000 ரன் மார்க்க வந்து சூரியகுமார் யாதவ் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் he was the quickest to 3000 runs நினைக்கிறேன். am I right? கரெக்ட். ஆஷா வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் என்னன்னு தெரியல ஆஷா, பேட்டிங் ரொம்ப. இஃப் யூ டேக் முகமது வாசிம் அண்ட் அலிஷான் ஷராஃபு அவுட் ஆஃப் தட் டீம், இப்ப இந்த அர்ஷித் கௌஷிக் அவங்க ஒரு சிலர்லாம் வந்து ஆடுவாங்க, இல்லைன்னு சொல்ல. பேட்டிங் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா வாசிம் வந்து ஏர்லியரா அவுட் ஆயிட்டாருன்னா அப்படியே 9 பின்ஸ் மாதிரி விழறாங்க. போலிங்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜுனைத் சிதிக்கி எல்லாம் போடுறாரு, ஓடி வந்து கட்டர்ஸ் போடுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்னா ஒரு எஃபெக்டிவ் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரோ, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரோ, ஒரு சைனமேனோ இல்ல, எல்லாம் வந்து ஓடி வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேற போடுவாங்க. அப்படிங்கும்போது ஒன் டைமென்ஷனல் நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ், ஜவாதுல்லா, ரோஹித் கானு, அதுக்கப்புறம் இவர் பாத்தீங்கன்னா ஜுனைத் சிதிக்கி, போலிங்லயே ஒரு டீத் இல்ல. அப்படிங்கும்போது they will also have a tough campaign அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். I don't see them creating any upsets. கனடா பார்த்தோம் போன தடவை வேர்ல்ட் கப்ல, ரொம்ப நிறைய பெரிய பிக் நேம்ஸோ இல்ல எக்கச்சக்க எக்ஸ்போர்ட்ஸோ இல்ல. அவங்களோட டீம் எப்படி பாக்குற, ஒரு யங் கேப்டன், 22 year old. அண்ட் ஒரு சின்ன ஒரு திருத்தம் மட்டும் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம குயிக்கா ஒரு டீம் போறதுனால ரோஹித் கான் இல்ல, முகமது ரோஹித். மும்பைக்கு மை எமிரேட்ஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ணி தர, அந்த ஒரு சின்ன திருத்தம். சரி, நெக்ஸ்ட் நம்ம இப்ப கனடா பத்தி பேசும்போது ஒரு யங் கேப்டன் லெட் 22 year old கேப்டன். How do you see Canada faring? எப்படி பண்ணிருக்காங்க குவாலிஃபயர்ஸ் எல்லாம்? அந்த கேப்டனோட பேரை சொல்லிடுங்க, இல்லன்னா நியாயம் கிடையாது. சொல்லிடு, அதுக்கு தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த 22 வயசு கேப்டன் பொண்ணுன்றதை தவிர, அந்த டில்லன் ஹேலிகர் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் இருக்காரு. ஓகே, அவரை பாத்தீங்கன்னா ஒரு மைக் டைசனோட பாக்ஸிங் பண்ற மாதிரி இருப்பாரு ஆளு. ஓகே, அப்படியே ஜாவலின் மாதிரி இவ்வளவு தூரம் ஆக்ஷன் போயிருக்கும். எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அதே அப்புறம் இந்த கலீம் சனான்னு ஒருத்தர் அந்த காலத்துல சொன்ன டார்லிங் பாக்யராஜ் ஓடி வர்ற மாதிரி, அவரு ஓடி லெப்ட் ஆஃப் கதகன்னு ஓடி அவரும் விக்கெட் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷ் டேக்கர் அப்படின்னு ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஆஃப் ஸ்பின்னர், வெரி வெரி குட் கிரிக்கெட்டரு. பட் இவங்களும் கலெக்டிவ்லி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, they have legs really
டு வின் a cricket மேட்ச் ஆர் காஸ் அப்செட் அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி நோ. அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சத நம்ம சொல்றோங்கும் போது, இப்ப இஃப் யூ கோ தேர் அண்ட் கம்பீட் ஈவன் தோ இஃப் யூ லூஸ் 4 கேம்ஸ் யூ வின் ஹார்ட்ஸ். இஃப் தே டூ தட். அதான் அவங்க பண்ணிட்டாங்கன்னா தட் பி கிரேட். இவங்களும் தே வில் ஆல்சோ ஸ்ட்ரகிள் தான் நினைக்கிறேன் சீயிங் தேர் காம்பினேஷன் அன்பார்ச்சுனேட்லி. இவ்வளவு டீம்ஸ பத்தி பேசியாச்சு. அதனால லாஸ்டா ஒரு பொட்டன்ஷியலி குட் டீம், வெரி குட் டீம் இவங்க இதுலயே வந்து நல்ல ஒரு சேஞ்ச காஸ் பண்ண முடியும். ஒரு தெரியல. ஐ ஸ்டில் டவுட் வெதர் தே வில் பி a huge force to reckon with. பட் நல்ல டேலண்ட்ஸ் இருக்கு. We are talking about Lorcan Tucker. We are talking about Tim Tector, Harry Tector. We are talking about George Dockrell. We are talking about Paul Sterling. We are talking about Mark Adair. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் இந்த டீம்ல பேரி மெக்கார்த்தி. ஹிட்ஸ் ஹார்ட் லெங்த், நல்ல கட்டர்ஸ், கேன் ஹிட் த பால் டவுன் தி ஆர்டர். ஸ்பின் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹம்ஃப்ரீஸ் ரொம்ப ஸ்லோவா போடுறாரு. பட் வாட் இஸ் யுவர் தாட் ஆன் அயர்லாந்து? அவங்களோட போலிங் மேட்சப் ஆகுதா? தேர் பேட்டிங் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் சூட்டா? அதுதான் ப்ராப்ளம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேரத் டெலானி, ஓகே, ஒரு ஸ்பின்னர். இவங்க எப்படின்னா த பேட் வெரி வெரி டீப் ஆஷா. அவங்க மார்க் அதெல்லாம் 100 மீட்டர் சிக்ஸ் அடிச்சிடுவார் தூக்கி பின்னாடி வந்துட்டு. உங்களுக்கு ஜார்ஜ் டாக்ரல் வந்து இப்போ ஒரு சந்திரமுகியா மாறி இருக்கார் ஒரு பேட்ஸ்மேன். அந்த லெப்ட் ஹேண்ட் ஸ்பின் மருந்து கூட கையை கூட அவர் சுத்துறது கிடையாது. இந்த லோர்கன் டக்கரா இருக்கட்டும், ஹாரி டெக்டரா இருக்கட்டும், கிளாசிக்கலா இருக்கும். பர்டிகுலர் இந்த லோர்கன் டக்கர் பார்த்தா கிளப்பிங் வித் டாப் கிரிக்கெட் பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு. அவங்களோட பெரிய பிரச்சனை இப்ப என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப ஹையா ரேட் பண்ண பிளேட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் T20s ஃபார் எனி இன்டர்நேஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ் பால் ஸ்டிர்லிங்க அவரு அடிக்க மாட்டேன்றார் ரன்னு. அவங்க எப்படி ஹவு தே ரைட் ஆன் தேர் சக்சஸ்னா கண்டபடி அடிச்சிடுவார் பால் ஸ்டிர்லிங். எக்ஸ்ட்ரா காஸ் மேல ஒரு அடி, இங்க ஒரு அடி, ஒரு பவர் பிளேல வந்து ஒரு த்ரஸ்ட கொடுப்பாங்க. இந்த டெக்டரா இருக்கட்டும், டக்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் மெனுவர் பண்ணி ஆடுறவங்க. பட் இவங்க குரூப்ல யார் இருக்காங்க பாருங்க, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து இஸ் கோயிங் டு பி ஒன் ஹெல் ஆஃப் அ கான்டெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஐம் நாட் ரைட்டிங் ஓமான் ஆஃப். பட் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டிர்லிங் அந்த பவர் பிளேல ஸ்டார்ட் கிடைக்கலன்னா இவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் பாருங்க. இந்த மெக்கார்த்தி சொல்றீங்க, மார்க் அதேர், இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஜோஷ் லிட்டில் இவங்கலாம் ஜெனுவனா ஸ்விங் பண்றவங்க. டெத் ஓவர்ஸ்ல செமடி வாங்கிடுவாங்க அவங்க. ஸ்பின்னர்ஸும் மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு விக்கெட் எடுக்கிற இது இல்ல அப்படிங்கும் போது இவங்களும் பாருங்க ஐடியலி பாத்தீங்கன்னா தே வில் பி ரியலி ட்ரீமிங் அபவுட் பீட்டிங் ஓமான் அண்ட் ஜிம்பாப்வே. இஃப் தே கேன் மேட்ச் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் தே கேன் கோ பேக் ஹோம் வித் லாட் ஆஃப் ப்ரைடு. பட் சொல்ல முடியாது உங்களுக்கு, ஸ்ரீலங்காவோட கொலம்போல ஆடுறாங்க. அது ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒருவேளை நல்லா போலிங் போட்டு ஒரு சைசபிள் அமௌண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா you have a chance, but I still feel it will be too much of expectation to beat Sri Lanka in Colombo. It will be very tough. இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா டீம்ஸுக்குமே. லாஸ்ட் வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏல நடந்தது. பிச்சஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. தேர் வேர் a few close games. இன்ஃபேக்ட் வந்து if I'm not wrong, நெதர்லாண்ட்ஸ் கூட put in one hell of a performance. அதுக்கு முந்தின உலக கோப்பையில கூட they had put in ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஆஸ்திரேலியால I think they beat சவுத் ஆப்பிரிக்கா. அவங்கள தான் அடிச்சாங்க அடிலைட் ஓவர்ல. ஆல் செட் அண்ட் டன் இந்த மாதிரி வேர்ல்ட் கப்ஸ்ல யூ கேன் நெவர் ரூல் எனிபடி அவுட். ஒரு சில இடத்துல விக்கெட்ஸ் நல்லா ஸ்லோவா இருக்கு, லோ ஸ்கோரிங் கேம்ஸ்னா தீஸ் டீம்ஸ் ரியலி கம் இன் டு த பிக்சர். பட் இந்த டீம்ஸ்லயே யாரு மேக்ஸிமம் அப்செட் காஸ்ட் பண்ணுவாங்க? அப்படி அப்செட் காஸ்ட் பண்ணா எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா காஸ்ட் பண்ணுவாங்க? சரி, எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பிளேயரை விட்டுட்டீங்க சார் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் சொல்றீங்க. Underdog 2020 World Cup.